ஏமா அப்பா விட்டு போன பின்னாடி பேசுற வெளிய வா. இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிறீங்க. வாய் மூடுங்க. சீ வெளிய வா. யார் அது வெளிய வான்றல? இங்க வெளிய கிளம்புங்க. அடிச்சுக்கோமா. மா நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் நின்னுடுச்சு. கடைசியில அந்த கல்யாண பையன் அங்க வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீண் போலடி. உண்மையிலே அந்த கடவுள் இருக்காரு. ஆமாமா. இல்லனா இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன் கல்பனா, அப்ப அந்த கல்யாணத்துக்கு செலவு பண்ண எல்லா பணமும் அவ்வளவுதானா? அம்பேலா பின்ன அவ்வளவுதான். அந்த கல்யாண வீட்டுக்காரங்க கிட்ட நாகராஜ் போய் பணம் கேட்டிருக்காமா. ஏண்டா நாங்க என்ன நிலைமையில இருக்கோம், இப்ப வந்து பணத்தை கேக்குறேன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்கம்மா. உடனே வேதவள்ளி, ஏங்க உங்களை யாரு அவங்க கிட்ட போய் பணத்தை கேட்க சொன்னாங்கன்னு சொல்லி சண்டை போட்டிருக்கா. அவனும் பதிலுக்கு கத்திருக்கான். 2 பேருக்குள்ள சரியான சண்டை முத்தி உனக்கும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, வெளிய போன்னு சொல்லி வெளிய அனுப்பிச்சிட்டாளாம். நிஜமாவா? இந்த கல்யாணம் மூலமா 2 பேருக்கும் பிரச்சனை வரும்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்துருச்சு. அப்பா இப்பதாமா எனக்கு நிம்மதியா இருக்கு. இத நம்ம அங்க இருந்து பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமேடி. ச்சே, பாத்திருந்தா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு ஆறுதலாவது இருந்திருக்கும். அட போமா, நாம அங்க இல்லன்னா என்ன, கல்யாணம் நின்னுடுச்சு, அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு, அவ்வளவுதான். இத கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? இது போதுமா? அதுக்கு இல்லவா, நாம அங்க இருந்திருந்தோம்னா யார் யார் மூஞ்சில என்னென்ன ரியாக்ஷன் லைவா பாத்துருக்கலாம். அதுக்காக சொன்னேன். என்ன எங்க அண்ணனுக்கு தான் பேர் கேட்டிருக்கோம். மா யார் எப்படி போனா நமக்கு என்னமா, நாம நினைச்சது நடந்துச்சுல, அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் தண்டி. இது எப்படியா நம்ம கொண்டாடணும். என்ன பண்ணலாம்? பால் பாயசம் பண்ணலாம். என்னாச்சு? என்னம்மா பொம்பளைங்க நீங்க? கேட்கவே அருவருப்பா இருக்கு. மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து இப்படியே சந்தோஷப்படுவீங்க? என்ன பெருமைமா நீங்கள்லாம்? இந்த கல்யாண வீட்டை நினைச்சு பாத்தீங்களா? எவ்வளவு எதிர்பார்ப்போடு எவ்வளவு விமர்சனத்தை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த கல்யாணத்துல இத்தனை பெரிய பிரச்சனை நடந்திருக்கா, உங்க மனசு என்ன பாடு பண்ணி யோசிச்சு பாத்தீங்களா? உங்க வீட்டு கல்யாணத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்தா இப்படியா கொண்டாடுவீங்க? அவங்களை விடுங்கம்மா. நம்ம வீட்டு குழந்தைகளை நினைச்சு பாருங்க. அவன் எத்தனை பாடுபட்டு இத்தனை பெரிய ஆர்டர் பிடிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா நடந்தா உங்களுக்கு மென்மேல ஆர்டர் எல்லாம் கிடைக்கும் நான் வேண்டிட்டு இருக்கிறேன். இதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தேன்னு பாயசம் குடிச்சு கொண்டாட போறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லை இதெல்லாம் பேச? இதே அந்த குழந்தைங்க காதல் விடுதா என்ன பாடுபடும்? வீடு பத்தி எறும்போது பீடிக்கு நெருப்பு கேட்டான ஒருத்தன். அந்த மாதிரி இருக்குது நீங்க பண்றது. தப்புமா, ரொம்ப தப்பு. வாங்கப்பா, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். மனசு சங்கடமாயிடுச்சு. என்ன சொல்றதுன்னே தெரியல. மனசு ஒடிஞ்சு போயிடாதீங்கப்பா. வியாபாரத்தில் இதெல்லாம் சகஜம். பெரிய எதிர்பார்ப்போட என்ன இல்லாம பிளான் பண்ணுவோம். நம்ம நினைச்சபடியே எல்லாம் நடக்காது இல்ல. சில சமயம் இப்படித்தான்ப்பா, நம்ம எதிர்பாராத சரிவெல்லாம் வரும். அதையும் தாங்கிக்க மனோபலம் மனோதிடம் எல்லாம் டெவலப் பண்ணிக்கோங்க. இது போல என்னப்பா, இன்னொரு பெரிய ஆர்டர் கிடைக்காது. அதை இதை விட திறமையா செய்யுங்க. ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கிறான், நிச்சயமா ஜெயிப்பீங்க. நடந்து போச்சுப்பா. அதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. மேற்கொண்டு என்ன பண்ணணும் அதை பத்தி யோசிங்க. நல்ல முயற்சி பண்ணி பெரிய ஆர்டர் அப்படிங்கடா. என்ன உதவி வேணாலும் அப்பா இருக்கிறேன்டா, நான் ஹெல்ப் பண்றேன். பாத்தியோ? என்னடா சரியா? போங்கடா, பாவம் 5 நாள் படாத பாடுபட்டிருக்கீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க போமா வேதா. அம்மா, கல்யாணம் பண்றது அவ்வளவு சுலபமான காரியம்னு நினைச்சிட்டாங்க. இந்த ராசி இல்லாதவங்க கல்யாணம் பண்ணா இப்படிதான் ஆகும். கடைசி நேரத்துல பையன் ஓடி போயிட்டான், பார்த்தல. இவளோட கல்யாணத்திலயும்
இதே மாதிரி தான் நடந்துச்சு இல்ல? கடைசி நிமிஷத்துல மாப்பிளையும் மாறிட்டான்ல, அப்புறம் இவ கல்யாணம் பண்ணி வச்சா அது எப்படி உருப்படும்? அதுக்கெல்லாம் ஒரு ராசி வேணும். இவளுக்கு அது சுத்தமா கிடையாது. இவ ராசிக்கு கல்யாணம் எல்லாம் சரிப்பட்டு வராது. கருமாதி ஃபங்க்ஷன் வேணா பண்ணலாம், அது வேணா இவளுக்கு சரிப்பட்டு வரும். மூஞ்சி முகரக்கட்டியும் பாரு. இனிமே உங்களுக்கும் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போட்டுக்கோங்க. எதுக்கு? மருந்துங்க, அடிபட்டுருக்குல்ல, போட்டுக்கோங்க. இதுக்கு வாங்க மறைப்பீங்க? எனக்கு வேண்டாம். ஏன் வேணான்றீங்க? காயம் பட்டுருக்குல்ல, போட்டா சரியாயிடும், போட்டுக்கோங்க. இந்த காயத்துக்கு மருந்து போட்டா சரியாயிடும். நீங்க பண்ண பிரச்சனைக்கு எந்த மருந்து போட்டாலும் சரி பண்ண முடியாது. இப்போ ஏன் தேவையில்லாம ஆரம்பிக்கிறீங்க? இது தேவையில்லாத விஷயம். நீங்க அங்க பண்ணது தேவையில்லாத விஷயமா? இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான். நீங்க மட்டும் அமைதியா இருந்திருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. உங்களை யாருங்க அங்க வர சொன்னது? ஏங்க நாங்க வந்தது அவ்வளோ பெரிய தப்பாங்க? ஏங்க இந்த மாதிரிலாம் பேசினுக்கிறீங்க? இதை பாருங்க, நீங்க சும்மா கோச்சிக்காதீங்க, கத்தாதீங்க. இதுக்கு தானே ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன், நமக்கு எது வருதோ அதை பண்ணிட்டு போலான்னு. கேட்கவே இல்லையே நீங்க. இப்போ என்ன முறைச்சின்ன பிரயோஜனம்? சும்மா எது சொன்னாலும் முறைச்சினே தானங்க பண்ண முடியும். தெரியாத விஷயத்த காலை விட்டு இப்போ தேவையில்லாம் மாட்டுனுக்குறோம்ல. வானா தேவையில்லாம இவ்வளோ பணம் செலவு பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்டீங்களா? நான் நல்லதுதான் சொன்னேன், நீங்க எங்க புரிஞ்சுக்கினீங்க? தேவையில்லாம என்னதான் கத்தினே இருந்தீங்க. இப்போ ஏடா கூடமா மாட்டின்னு யாரும் முடிச்சுனுக்குது? அடப்பாங்க நீங்க. இதுதான் சொல்றது, ஒருத்தர் சொல்லும் போது கேட்டுக்கணும்னு. கேட்காம எக்குத்தப்ப அந்த மாதிரிலாம் பண்ணா இப்படிதான் ஆகும். நான் சொல்லும் போதே நீங்க கேட்டுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்ப இதெல்லாம் தப்பாயிடுச்சு. கேட்கணுங்க. நீங்க தான் இதுக்கு சரியான உதாரணம். நீங்க இதைத்தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு சந்தோஷமா? அதானே? நல்லா தெரியுதுங்க. எனக்கு என்ன சந்தோஷம்? நீங்க பண்ணது தப்பு, அதான் நான் சொன்னுக்கிறேன். தப்பு நீங்க அது எங்க வந்து நிக்குது பாருங்க. அப்போ நான் எப்ப தப்பு பண்ணுவேன்னு நீங்க காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதான் வகைய மாட்டின உடனே நீங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. நீங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. பண்ண தப்பெல்லாம் உங்களோடது. அதை விட்டுட்டு எதையோ சம்பந்தப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனைய பேசி பேசி பெருசாக்குனது நீங்க. நீங்க மட்டும் வாயை மூடிக்கிட்டு இருந்திருந்தா நான் அந்த பணத்தை பொறுமையா பேசி வாங்கிருப்பேன். அதை விட்டுட்டு கோவப்பட்டு பேசிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இப்ப வந்து நான் அதனாலதான் அந்த வேலை வேணான்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கலன்னு பழைய புராணத்தை பாடிக்கிட்டு இருக்கீங்க. எப்படிங்க தப்ப உங்க பக்கம் வச்சுக்கிட்டு அடுத்து உங்க மேல குத்த சொல்றீங்க? ஓ, அப்ப எல்லாம் தப்பு என் மேலதான் இருக்குது இல்ல?
நாங்க பணம் கேட்டு சத்தம் போட்டது பெரிய தப்பு, அதனால தான் எல்லாம் பிரச்சனை ஆயிருக்குது. சூப்பருங்க, அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனா அதுக்காக கண்டவெல்லாம் கண்டதெல்லாம் பேசுவாங்க, கேட்கணும். என்ன தலையெழுத்தா? நீங்க எதுக்கு அமைதியா இருக்கணும்? உங்களை யார் அப்படி இருக்க சொன்னது? கோவம் வந்து கத்துங்க, ஏன் 4 பேரை இழுத்து போட்டு அடிங்க. அப்பதானே எனக்கு பிரச்சனை வரும். நான் தலை குனிஞ்சு அவமானப்படணும். அதுக்கு தானே நீங்க ஆசைப்படுறீங்க. கடைசியில ஏன் வாயாலேயே இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வேண்டாம், என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் தோத்து போயிட்டேன்னு நான் சரண்டர் ஆகணும். அதானே உங்க ஆசை? நல்லா பண்ணுங்க. நல்லா இருக்குது கதை. அனுபவமே இல்லாத விஷயத்துல கால் விட்டு எக்கு தப்பா பண்ணி ஏடா கூடவா மாட்டிப்பாங்களாம். அதெல்லாம் தப்பு கிடையாதான். நாங்க கோவப்பட்டு பணத்துக்கு எடுத்து மட்டும் பெரிய தப்பா, அதனால தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான். செம்ம காமெடி இருக்குதுங்க. சரிங்க, நாத்த மூணு தான் வந்துட்டு போட்டு போங்க. என்ன என்ன இருந்துட்டு போட்டோம்? அப்ப கூட பண்ண தப்ப ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க பாருங்க. உங்க மேல இருக்கிற தப்ப மறைக்க எடுத்த வேலைய காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கும் கோவம் சொல்லிட்டேன். சும்மா சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லுங்கிறீங்க. அவங்க உங்க மனசாட்சிக்கு தெரியுங்க யார் மேல தப்புன்னு. அதேதான் நானும் சொல்றேன். பண்ண தப்ப ஒத்துக்காம மூச்சு பிடிக்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதத்தாங்க என்னால ஏத்துக்கவே முடியல. ஏத்துக்காதீங்க, நீங்க ஒண்ணுத்தையும் ஏத்துக்காதீங்க. இப்ப நான் எதை சொன்னாலும் உங்களுக்கு தப்பாதான் தோணும். இதை பண்ணாலும் உங்க கண்ணுக்கு தப்பாதான் தெரியும். நான் வாயை தொடங்க, வாயை தொடர்ந்தா நீங்க விடுங்க. நீங்க என்னடா சட்டை? என்ன தகராறு உள்ள? ஒண்ணுல சும்மா தான் ஒண்ணு இல்ல. சட்டம் போட்டு இவ்வளவு நேரம் சண்டை போட்டு இருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல, சும்மா தான் சொல்றா. நான் ஒண்ணு இல்ல விடுன்னு சொல்றேன்னா அது ஒண்ணு இல்ல, விடுங்க. கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்பா எனக்கு இப்ப ஒரு மாதிரி இதுப்பா, நான் கொஞ்சம் தனியா இருக்கிறப்ப விடுங்கப்பா ப்ளீஸ். சொல்லிட்டு போடா. இத்தனை நாள் அவ்வளவு ஒத்துமையா இருந்தோம். இப்ப ஏன் எங்களுக்குள்ள இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது? கடவுளே, என்னப்பா இன்னும் தூங்கலையாப்பா? தூக்கி எதுரா? பா புரியுதுப்பா, எல்லாம் சரியாயிடும்பா. நீங்க படுத்து தூங்குங்க முதல்ல. எப்படா சரியாங்கிற? கேட்டமே நம்ம தான் எத்தனை சட்டை போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தப்புடா, இப்படி 2 பேரும் சண்டை போட்டு கூடாது. எப்படியாவது நாம உங்களுக்கு சமரசம் பண்ணி ஆகணும்டா. இல்லைன்னா அவங்க சண்டை பெருசாகி என்ன அவங்க நினைச்சாலே பயமா இருக்குடா. கண்டிப்பா ஏதாவது பண்ணி சேர்த்து வச்சிடலாம்ப்பா, நீங்க கவலைப்படாம இருங்கப்பா. அண்ணா, அவங்க மேல யாருக்குன்னு பட்டுச்சோ தெரியலடா. எவ்வளவு சிரிச்சு சந்தோஷமா அந்யோன்யமா இருந்தாங்க. திடீர்னு இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையடா. என்ன அவங்க நினைச்ச பயமா இருக்கு. அப்பா கவலைப்படாதீங்கப்பா, அவங்க திரும்பவும் பழைய மாதிரி சந்தோஷமா இருப்பாங்கப்பா. நீங்க போய் படுத்து தூங்குங்கப்பா ப்ளீஸ். அப்பா டைம் ஆயிட்டே இருக்குப்பா, இவ்வளவு நேரம் தூங்காம இருந்தா உடம்பு என்னதுக்காகும்?
எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்ப்பா. நீங்க போய் படுத்துங்க ப்ளீஸ். இன்னும் தூங்காமல் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. இன்னும் டென்ஷனாக தான் இருக்கிறாங்க. சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. இன்னும் தூங்காம இருக்காளே, சாப்பிட்டாலா என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கலாரா பாரு. நல்ல வேலை சாப்பிட்டாங்களே. அத வாயை திறந்து கேட்கலாம்ல. இப்படிதான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? வாமா வேதா, இப்படி வா. சொல்லுங்க மாமா. அவனும் வரட்டும். நாகராஜ் எங்க? அவரு மேல இருக்காரு. நாகராஜா, இங்க வாடா. உங்க ரெண்டு பேருகிட்டையும் முக்கியமா ஒரு விஷயம் பேசுறோம். வாங்க இப்படி உட்காருங்க. அப்பா பரவாயில்ல பண்ணிக்க, இங்கே சொல்லுங்க. என்ன விஷயம் மாமா, சொல்லுங்க. சொல்றேம்மா. உங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. இதை பத்தி நான் முன்னாலேயே உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். ஆனா பேசினா மட்டும் இந்த பிரச்சனை தீராதுங்கிற முடிவுக்கு நான் இப்போ வந்திருக்கிறேன். அதனால உங்களுக்கு உதவி பண்றதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இந்த நிலைமையில அந்த முடிவு சரியானதுதான் நான் நினைக்கிறேன். அது சரின்னு நீங்களே ஏத்துக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க மாமா? எனக்கு ஒன்றும் புரியல. சுத்தி வளைக்காம நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். சொல்லுங்கப்பா, எவ்வளவு பணம் இருந்தா உங்களுக்கு இப்ப இருக்கிற பண பிரச்சனை தீரும்? சொல்லுங்க. உங்களை தாமா கேக்குறேன். 30 லட்சம். 30 லட்சம் தானே? 30 லட்சம் ரூபாய் கிடைச்சா உங்க பிரச்சனை தீந்துரும். சரியா? அந்த 30 லட்சத்தை நானே தரேன். கொஞ்சம் இரு. இது இருக்குப்பா, இந்த வீட்டு பத்திரம். இதை எடுத்து கொண்டு போய் நீங்க அடமானம் வச்சீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதுல இருந்து உங்களுக்கு தேவையான 30 லட்சத்தை எடுத்துக்கிட்டு உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க.
இல்லப்பா அது வேணாம், அது எதுக்கு பத்திரம் இதெல்லாம் வச்சுட்டு வேணாப்பா, விட்டுருங்க. டேய், புரியாம விளையாட்டுத்தனமா பேசுறதுடா. ராத்திரி பூரா நல்லா யோசிச்சு தாண்டா நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். டேய், உங்களுக்கு பண பிரச்சனை இருக்குதுடா, அதை நாம தானே தீர்க்கணும். தீர்க்கறது கையில ஒரு வழி இருக்கும்போது எதுக்காக தடமாறணும்? பேசாம இருக்க, நான் சொல்றதை கேளுங்க. டேய், எனக்கு தெரியும்டா, புருஷ பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை இருக்குது, அதுக்கு மேல பண பிரச்சனை இருக்குது. இப்ப பண பிரச்சனை முக்கியம், முதல்ல அதை சால்வ் பண்ணி ஆகணும். புரியுதா? டேய், குழந்தைங்க நீங்க இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு வீட்டை வச்சுக்கிட்டு நான் எப்ப சந்தோஷமா இருக்க முடியும்? அதுக்காக தானே சொல்றேன், இந்த பத்திரத்தை வாங்கிட்டு போய் பிரச்சனை தீர்க்க போங்க போங்க. அதெல்லாம் சரிப்பா, அதுக்காக வீடு பத்திரத்தெல்லாம் வச்சு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு நடந்து போச்சு இல்லையா? அதுக்கு நாம தானே தீர்வு காணணும். அதுக்காக தாண்டா சொல்றேன், இந்த பத்திரத்தை வாங்கிட்டு போ. சுந்தர், சுந்தர், ஒன்னு ஒரு வார்த்தை கேட்காம இந்த முடிவு எடுத்துட்டேன். உனக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்லையப்பா? ஐயோ, என்னப்பா இது? நீங்க ஒரு முடிவெடுத்தா அது கரெக்டா தான் இருக்கும். என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு. தேங்க்யூடா கண்ணா. வேதா, யோசிக்காத, பத்திரத்தை வாங்கிக்க. மாமா, என்னம்மா? எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும் நீங்க. என்னம்மா வேணும் சொல்லு. அந்த 50 லட்சத்துல எனக்கு ஒரு 20 லட்சம் வேணும்.